சூப்பரான நண்டு கிரேவியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க உறவுகளே. வெங்காயம், பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் பொடியாக. சின்ன தக்காளி, பூண்டு, இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தேங்காய் மிக்சியில் தேங்காய் போட்டுட்டு பச்சை மிளகாய் போடணும். மிளகு 2 ஸ்பூன் மிளகு 2 ஸ்பூன் மிளகு போடுங்க. போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. எண்ணெயை கடாயில் ஊற்றி கடாய் காஞ்சது எண்ணெயை ஊற்றணும். அப்புறம் 2 சோம்பு போடுறோம். சோம்பு நல்லா பொரியட்டுன்ட்டு நல்லா கறிவேப்பிலை போடுறோம். கறிவேப்பிலை போட்டுட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். சரிங்களா? வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டுருக்கணும். வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு, அந்த நண்டுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு நம்ம போடணும். அந்த வெங்காயத்தில் போட்டு வதக்கிக்கலாம். ஏன்னா உப்பு போட்டால் சீக்கிரமாக வெங்காயமும் வதங்கும் இல்லைங்களா? அதனால் நம்ம சேர்த்து உப்பு போட்டு வதக்கலாம். நண்டுக்கு தேவையான உப்பு இப்போவே நம்ம போட்டுட்டோம். அதில் திருப்பி போட வேண்டாம். இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுருந்தேன் இல்லைங்களா? அதை போட்டுடுறேன். அதை போட்டு நல்லா வதக்கிடுங்க. பச்சை வாசனை போகணும், அதனால் நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் தக்காளி போட்டு வதக்குறோம். அதுவும் நல்லா வதக்கட்டும், நல்லா வதங்கணும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ருசியாக இருக்கும். சாப்பிடும்போது அது நண்டு சாப்பிட்டிங்கன்னா அந்த நண்டு உள்ள சாரெல்லாம் போய் நல்லாயிருக்கும். நண்டை கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், அதை வதக்கிட்டு இருந்ததில் போட்டு எல்லா நண்டையும் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணுறோம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நம்ம கிளறி விடுறோம். ஒரு கிளறிட்டு தேங்காய் பச்சை மிளகாய் அரைச்சோம் இல்லைங்களா, மிளகு, அந்த அரைச்ச விழுது அதில் போட்டு ஒரு கிளறி அதில் அரைச்ச தண்ணியை தான் நம்ம நண்டில் ஊற்றிருக்கோம். அப்படியே மூடி வச்சிட வேண்டியது தான். இப்போ நண்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது.